ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை கூற கால்வலிக்க நிற்கிறேன் உன் சாயப்பா. நான் சொல்வதை கேள் என் செல்லமே. ஏனென்றால் அதில் உனக்கான ஒரு அதிசயம் உள்ளது, காத்திருக்கிறது. நிச்சயமாக நான் சொல்வதை கேட்பாயா? நல்லதொரு செய்தி, முக்கியமான செய்தி. ஆம் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கை ஆரோக்கியம் உள்ளதாக அமைதல் வேண்டும். ஆரோக்கியமான வாழ்விலே மனிதன் இன்புற்று வாழ்தல் வேண்டும். மனிதனுடைய உடலும் ஆரோக்கியம் உள்ளதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உடலும் உள்ளமும் ஆரோக்கியம் உள்ளவையாக இருந்தால்தான் உனக்கான வாழ்க்கை ஆரோக்கியமானதாக அமையும் இருக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா என் செல்லமே? நமக்கு வரும் துன்பங்களை கண்டு நாம் துவண்டுவிடக்கூடாது. துன்பங்களை அடியோடு மறந்துவிட முயற்சி செய்ய வேண்டும். எதிர்காலத்தில் நேரிடப் போகும் துன்பங்களை முன்கூட்டியே எதிர்பார்த்து அவற்றை காரணமாக கொண்டு பலர் இப்போதிருந்தே கவலைப்பட ஆரம்பித்து விடுகின்றனர். வீரன் தன் வாழ்நாளில் ஒரு முறைதான் சாகின்றான். ஆனால் கோழையோ நாள்தோறும் சாவை தழுவிக் கொண்டிருக்கின்றான். புரிகிறதா? நமக்கு நேரவிருக்கும் துன்பங்கள், சாவு முதலியவற்றிலிருந்து நம்மால் மீள முடியாது என்று தெரிந்திருந்தும் அவற்றிற்காக மனம் வருத்தமடைந்து கவலைப்படுவது உள்ளத்தையும் உடலையும் பெருமளவில் பாதித்துவிடும். வாழ்க்கை என்பது மலர் படுக்கை போன்றதென்று, முட்கள் மட்டுமே நிரம்பியதென்று. வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நீ வாழ்கின்ற வாழ்க்கையில் இன்பம் காண வேண்டுமானால் எதிர்காலத்தை பற்றிய கவலைப்படுவதையும், எடுத்த காரியத்தில் ஏற்பட்ட தோல்வி பற்றி கவலைப்படுவதையும் முற்றிலும் தவிர்த்து விட வேண்டும். அதே நேரத்தில் ஒருவனுடைய கோபம் அவனுக்கு பகைவர்களைத்தான் தேடித்தரும். அச்சம் அவனை கொள்ளாமல் கொள்ளும். பொறாமை அவனது உள்ளத்தை பாதித்து இன்பமயமான வாழ்வை துன்பம் நிரம்பியதாக மாற்றிவிடும். ஆகவே நம்முடைய வாழ்வை மற்றொருவர் வாழ்வோடு ஒப்பிட்டு பார்த்தல் கூடவே கூடாது. மற்றொருவருக்கு ஏற்படக்கூடிய வெற்றிகளை கண்டு மனம் புழுங்கக்கூடாது. நமக்கு துன்பம் வரும்போதெல்லாம் நம்மை விட தாழ்ந்த நிலையில் உள்ளவர்களை பார்த்து ஆறுதல் அடைந்து கொள். அப்போதுதான் உண்மையான துன்பங்கள் நேரிட்டாலும் அதை இன்ப உணர்வோடு உன்னால் வாழ முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நான் ஒன்று சொல்லட்டுமா? மனிதனுக்கு உண்டாகும் கவலைகள் அவனது மனத்துயரத்தின் மறு வடிவங்களாகும். நம்முடைய கவலைகளில் மிக பெரும்பாலானவை பணத்தை பற்றியாகவோ தேன் அமர்ந்திருக்கிறது. பணம் 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 என்று வருவாய்க்கு தக்கவாறு செலவு செய்ய பழகி கொள்ளாததனாலே தான் பணக்கவலைகள் உண்டாகின்றன. பணக்கவலை வரும்போது மனக்கவலையும் சேர்ந்து ஒட்டி கொண்டு வந்துவிடும். ஒரு கணிசமான தொகை கையில் கிடைத்தவுடன் அதை தம் மனம் போன்றவாறு செலவு செய்யாமல் வருவாய்க்கு தக்கவாறு செலவு செய்யவும் நாம் கற்றுக்கொண்டோமானால் பொருளாதார கவலைகள் தோன்றுவதற்கு இடமே இருக்காது. கையில் காசு கிடைத்தவுடன் அதை வாங்கு, இதை வாங்கு, நாம் அதை செய்வோம், இதை செய்வோம் என்று வருங்காலத்தை பற்றி யோசிக்காமல் அன்றே செலவு செய்து ஒன்றுமில்லாமல், கையில் ஒன்றுமில்லாமல் ஏமாந்து நிற்கும் நிறைய பேரை பார்த்திருப்பாய். நமக்கு நேரிடும் சுக துக்கங்களுக்கு காரணம் நமது செய்கைகளை என்பதை மனதில் கொண்டு கவனமாக செயல்பட வேண்டும். என் செல்லமே, மற்றவருக்கு துன்பமும் வருத்தமும் நேரிடாத வகையில் நாம் நினைத்தாலும் செயல்படுத்தலும் வேண்டும். நீ நன்றாக இருப்பதற்காக மற்றவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கக்கூடாது. புரிகிறதா? வலிமையான நம்பிக்கையும் உண்மையும் கொண்டு செயல்பட்டு வாழ்வோமானால் கவலையற்ற வாழ்வில் வளமாகவும் இன்பமாக வாழலாம் என் செல்லமே. வாழ்க்கையை மலர் சோலையாகவும் முட்கள் நிறைந்த வெறும் காடாகவும் ஆக்கிக் கொள்வது உனது கைகளில் தான் இருக்கிறது. அதை உணர்ந்து வாழ்ந்தால் என்றும் வசந்தம்தான். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? என் செல்லமே, யாருக்காகவும் நாம் வாழ்ந்து காட்ட தேவையில்லை. நான் வாழ்ந்து காட்டுகிறேன் பார்,
என்று சொல்லிக்கொண்டு பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி வாழும்போது அவர்கள் தங்களுக்காக வாழாமல் பிறருக்காகத்தான் வாழ்கிறார்கள் என்பதை அறிய தவறி விடுகிறார்கள். பிறருக்காக வாழ்கின்ற வாழ்க்கையில் தங்களுக்காக வாழ்கின்ற நிலை போய் மற்றவர்கள் பாராட்ட வேண்டும், மற்றவர்கள் நம்மை பற்றி பேச வேண்டும், உயர்த்தி பேச வேண்டும், பெருமைப்பட வேண்டும், பொறாமைப்பட வேண்டும் எனத்தான் நினைக்கிறார்கள். தங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் எல்லாம் வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று எதிர்பார்ப்புகளை உருவாக்கி கொண்டு தங்கள் வாழ்க்கையை அமைக்கிறார்கள். இப்பேற்பட்ட ஒரு எதிர்பார்ப்பின் விளைவு என்ன தெரியுமா? தாங்கள் வாழ வேண்டிய அரிய அற்புத வாழ்க்கையை வாழாமல் தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்கிற ஒருவித மாய வலைக்குள் தங்களை அறியாமல் சிக்க வைத்துக் கொள்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு கிடைக்கின்ற இந்த அற்புத உலக வாழ்க்கையை பறிகொடுத்து விடுகிறார்கள் என் செல்லமே. ஆகவே யாரும் யாருக்காகவும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற மனநிலையில் வாழ்க்கையை அமைத்து கொள்ளக்கூடாது. அதைத்தான் உன் சாயப்பா சொல்ல வருகிறேன். அவரவர் அவருடைய வாழ்க்கையை தனக்காக வாழ வேண்டும். புரிகிறதா? தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும். நாம் வாழ்ந்து காட்டித்தான் மற்றவர்கள் அதை பார்த்து வாழ வேண்டும் என்பது அல்ல. அவரவர் வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தாலே சரியான முறையாக நடக்கும். ஒருவர் தன் வாழ்க்கையை முறையாக முழுமையாக வாழ்ந்தால்தான் பிறரையும் வாழ வைக்க முடியும். தான் வாழாமல் பிறரை வாழ வைக்க முடியாது. தான் வாழ்ந்தால்தான் பிறரை வாழ வைக்க முடியும். நாம் முழுமையாக வாழ்கிறோமோ இல்லையோ என்பதை ஒவ்வொருவரும் தங்களைத்தானே நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை ஒரு முறை கேட்டால் போதாது. தேவைப்படும் போதெல்லாம் அடிக்கடி நம்மை இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் தெளிவான உனக்குள் ஒரு விழிப்புணர்வு விழிப்படைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிட்டேன். மற்றவர்களுக்காக வாழ்வது வாழ்க்கை அல்ல. நீ வாழ முதலில், அப்புறம்தான் உன்னை பார்த்து மற்றவர்கள் வாழ்வார்களா, அதை பின்பற்றுவார்களா என்பது அவரவர் விருப்பத்தை பொறுத்து இருக்கிறது. ஒவ்வொருவரும் தெளிவான விழிப்புணர்வு பெற்றால் நாமும் வாழ்ந்து மற்றவரையும் வாழ வைத்தது. ஆகவே வாழ வழிவகுத்து கொடுத்திடவும் முடியும். இது உனக்கான பதிவு என் செல்லமே. உன் சாயப்பா உனக்காக சொல்லும் நல்லதொரு வார்த்தை. நான் சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா? நிச்சயமாக நல்லதொரு அதிசயங்கள் அடுத்தடுத்து நடக்கப் போகிறது. ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.